துலாம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இதுவரைக்கும் யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுடன் பகிரப் போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல உண்மைகள் தெரிய வரும். துலாம் ராசி ஜோதிடத்தில் 7வது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் சமநிலை, அழகு மற்றும் நியாயத்தை நாடும் குணத்தால் நிரம்பியது. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த காற்று ராசி உங்களை அழகு, நாகரிகம் மற்றும் நியாய உணர்வு மிக்கவர்களாக ஆக்குகிறது. இந்த விரிவான பதிவில உங்கள் குணங்கள், உங்கள் பலம், பலவீனங்கள், வேலை, படிப்பு, காதல், குடும்பம், பொருளாதாரம், கணவன் மனைவி உறவு, யோகமான வயது, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். துலாம் ராசிக்காரர்களின் குணங்கள். ராசி மண்டலத்தின் நடுப்பகுதியில் அழகாக விளங்கும் ராசிதான் துலாம் ராசி. தராசு சின்னமாக கொண்ட இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் சமநிலை தேடும் இயல்புடையவர்கள். ஒரு பக்கம் அதிகமாக சாய்ந்து விடாமல் எதிலும் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் அடிப்படை குணமாகும். அதனால்தான் இவர்களின் வாழ்வியல் முறையில் ஒரு தனித்துவமான கவர்ச்சி இருக்கும். சுக்கிரன் இவர்களின் ஆட்சி கிரகமாக இருப்பதால் அழகு, கலை, இசை, நடனம், ஆடை அலங்காரம் போன்றவற்றில் இவர்களுக்கு ஆழமான ஈர்ப்பு உண்டு. இவர்களின் உடை அணிவகுப்பு கூட மற்றவர்களை விட உயர்ந்ததாக இருக்கும். கவர்ச்சியான பேச்சு இவர்களின் இயல்பாகும். எதிரிகள் கூட இவர்களிடம் பகை வைத்து நிற்க முடியாமல் இவர்களின் இனிமையான வார்த்தைகளால் உருகி விடுவார்கள். வாயு ராசியாக இருக்கிறதால துலாம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி போக மாட்டார்கள். அவர்கள் செயலும் சிந்தனையும் நிதானத்துடனும் தெளிவுடனும் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் அதை சீர்தூக்கி பார்த்த அனுபவங்களையும் யோசனைகளையும் வைத்து சரியான முடிவை எடுப்பாங்க. ஆரம்பத்துல சில தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துல அழகான முடிவுகளை கொண்டு வருவார்கள். இதுவே இவர்களின் உண்மையான வலிமை. வெளியில மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் அமைதியான சூழலை நாடுவார்கள். சற்று ஓய்வெடுத்து தங்களின் சிந்தனைகளில் மூழ்குவது இவர்களுக்கு பிடிக்கும். அந்த ஓய்வு நேரத்துல தான் அடுத்த கட்ட வாழ்க்கை திட்டங்களை அமைப்பார்கள். இவர்கள் வாழ்வில் எப்போதும் சமநிலை மற்றும் அழகு தேடுவார்கள். அவர்களுடைய பேச்சிலும் சிந்தனையிலும் உடையிலும் அந்த குணம் வெளிப்படும். அவர்கள் நேர்மை மற்றும் நிதானத்தை விரும்புவார்கள். அதனாலதான் இவர்களோட இருக்கும் நபர்கள் இவரை நம்பலாம் என்ற உணர்வை எளிதில் பெறுவார்கள். இவர்களின் இன்னொரு முக்கிய குணம் நீதி உணர்வு. அநீதி நடந்தால் அதை சகித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சண்டையிடுவதோ அல்லது கடுமையாக பேசுவதோ இல்லை. பதிலுக்கு அமைதியாகவும் சாந்தமாகவும் பேசி பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பார்கள். இதனால அவர்கள் பிறருக்கு நடுவர் போல நடந்து சச்சரவுகளை முடிக்கும் திறமையுடையவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலைக்கும் ஒற்றுமைக்கும் அன்பிற்கும் உருவகமாக கருதப்படுகிறார்கள். வாழ்க்கையின் எந்த நிலையிலும் இவர்களின் உள்ளம் ஒரே விஷயத்தை மட்டுமே விரும்பும். அமைதி, சண்டை, பிணக்கு, சலசலப்புகள் இவர்களுக்கு பிடிக்காது. ஒற்றுமையோடு அன்போடு எல்லோருடனும் நல்லிணக்கமாக வாழ்வதே இவர்களின் நோக்கம். இவர்கள் நியாய உணர்வின் சின்னம். ஒரு பிரச்சனை வந்தால் இரு பக்கங்களையும் கவனமாக கேட்டு யார் தவறு யார் சரி என்பதை ஆராய்ந்து சமரசமான முடிவு சொல்லும் திறமை இவர்களிடம் உண்டு. அதனாலதான் இவர்களிடம் நண்பர்களும் உறவினர்களும் ஆலோசனை கேட்க எப்போதும் வருவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் உண்டு. பேசும் விதம், நடத்தும் விதம், அன்பான புன்னகை எல்லாமே மற்றவர்களை கவர்ந்து விடும். இவங்களை சந்திக்கும் ஒருத்தர் இவரோட பேசினா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு நினைப்பாரு. அழகுக்கும் கலைக்கும் நாகரிகத்துக்கும் இவர்களுக்கு இயற்கையாகவே ஈர்ப்பு இருக்கும். அழகான வீடு, அழகான உடை, நன்றாக அலங்கரிக்கப்பட்ட சூழல் இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கும். சீரற்ற குழப்பமான இடத்துல இவர்களுக்கு சுகமாக இருக்காது. சமூகத்தில் இவர்களின் இடம் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கும். காரணம் சமூகத்திறன். துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அனைவரையும் எளிதில் பழகி விடுவார்கள். பெரியவர் சிறியவர் என பார்க்காமல் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள். இவர்கள் உறவுகளை மதிப்பவர்கள். நட்போ காதலோ குடும்ப உறவோ எதுவாக இருந்தாலும் அதை நிலைத்து வைத்திருக்க போராடுவார்கள். சில சமயம் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்வார்கள். காரணம் மற்றவர்களை காயப்படுத்த விரும்பாத மனசு. ஆனால் ஒரு சிறிய சவால் இவர்களிடம் இருக்கும். அதுதான் முடிவு எடுக்கும் தாமதம். இது சரியா, அது சரியா, இது எடுத்தால் நல்லதா இல்லையா
என்று அதிகம் யோசிப்பார்கள். சில நேரங்கள் அந்த யோசனை காரணமாக நல்ல வாய்ப்புகள் கைக்கு வந்து போய்விடும். இருப்பினும் அவர்களின் விவேகம், நியாய உணர்வு, அழகு பார்வை, சமரச பாணி ஆகியவை அவர்களை எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் பெறச் செய்கிறது. மொத்தத்தில துலாம் ராசிக்காரர்கள் அன்பின் தூதுவர், சமநிலையின் சின்னம், நியாயத்தின் காவலர், கலை அழகின் காதலர். இவர்களுடன் வாழ்பவர்கள் எப்போதும் மன நிம்மதியையும் அன்பையும் அனுபவிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் பலம். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் சமநிலை உணர்வு. எந்த சூழ்நிலையிலும் ஒரே பக்கம் சாயாமல் இரு பக்கத்தையும் நிதானமாக கேட்டு தீர்மானிப்பார்கள். இதனால தான் இவர்களிடம் அனைவரும் நம்பிக்கையுடன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்த பலம் அன்பும் ஈர்ப்பும். இவர்களுடைய புன்னகை, பேசும் விதம், அன்பான அணுகுமுறை, இதனால யாருடைய மனசையும் வெற்றி கொள்ள முடியும். மக்கள் இவர்களிடம் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் இவர்களின் இயல்பான கவர்ச்சி. சமூக திறமை இவர்களுக்கு பிறவி குணம். எந்த இடத்துக்கு போனாலும் புது மக்களோடு எளிதாக பழகி விடுவார்கள். இவர்களால் ஒரு கூட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும். அழகுணர்வு இவர்களுடைய சிறப்பு. அதனால் இவர்களால் எப்போதும் சூழலை அழகாகவும் கவர்ச்சியாகவும் வைத்திருக்க முடியும். நியாய உணர்வு இவர்களின் பலத்தில் ஒன்றாகும். தவறு சரி எது என்பதை தெளிவாக உணர்வார்கள். யாரையும் அநியாயமாக குறை சொல்ல மாட்டார்கள். உண்மை, நியாயம் இவர்களுக்கு பெரும் தூண். சமரச பாணி இவர்களுக்கு பிறவியிலேயே கிடைத்த வரம். சண்டை பிணக்குகளை விரும்பாததால் எப்போதும் இருவருக்கும் நன்மை தரும் வழியை தேடுவார்கள். இதுவே இவர்களை எங்கு சென்றாலும் மரியாதை பெறச் செய்கிறது. துலாம் ராசிக்காரர்களின் பலவீனம் என்ன? மிகப்பெரிய பலவீனம் பிறரை மகிழ்விப்பதற்காக தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை அடக்குவது. மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் தாங்களும் மகிழ்ச்சி அடைவர். இதனால சில நேரங்களில தங்களின் விருப்பங்களையும் ஆசைகளையும் பின்புறம் தள்ளிவிடுவார்கள். ஆனால் அதுவும் கூட அவர்களின் அன்பு மனப்பான்மையையும் கருணையையும் வெளிப்படுத்தும். வேலை மற்றும் தொழில். துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நாகரிகமானவர்கள். இதனால் அவர்கள் பணியிடங்களில் இணக்கமான உறவுகளுக்கும் அழகான முறையில் வேலை செய்வதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மற்றவர்களின் கருத்துக்களை சமநிலையுடன் கையாளும் திறமை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதனால் கலை, வடிவமைப்பு, சட்டம், மனிதவள மேலாண்மை, உறவு மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். இவர்களிடம் இருக்கும் நாகரிகமான அணுகுமுறை மற்றும் நியாய உணர்வு காரணமாக கலை, எழுத்து, உளவியல், சமூக சேவை, விளம்பரம் போன்ற துறைகளிலும் சிறப்பாக உயர முடியும். ஆனால் இவர்களுக்கு உள்ள ஒரு சவால் என்னவென்றால் முடிவெடுக்க தயங்குவது. இதனால சில சமயம் ஒரே வேலைக்குள்ள நீண்ட நாள் நிலைத்து நிற்க முடியாமல் போகலாம். சில நேரங்களிலே அதிக இணக்கமாக இருப்பதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மேலும் இவர்களுக்கு முடிவெடுக்க சற்று தாமதம் இருக்கும். சில நேரங்களில் அதிகமாக நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைவது. ஆனால் ஒருமுறை மனதை நிலைப்படுத்தினால் தங்கள் இணக்கமான உழைப்பால் பெரிய நிலையை அடையும் சக்தி இவர்களிடம் இருக்கும். படிப்பு மற்றும் கல்வி. துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே புத்திசாலித்தனமும் நாகரிகமான சிந்தனையும் கொண்டவர்கள். ஒரு முறை கற்றுக்கொண்ட விஷயங்களை எளிதில் மறக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் படிப்பில் சிறந்த ஆர்வம் காட்டுவது அவர்களின் மனநிலைக்கு ஏற்ப இருக்கும். மனதில் அமைதி இருந்தால் மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பார்கள். மனம் குழப்பமாக இருந்தால் கவனம் சிதறிவிடும். அவர்களின் நியாய உணர்வு மற்றும் நாகரிகமான அணுகுமுறை காரணமாக கலை, இலக்கியம், சட்டம், உளவியல், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் சிறந்து விளங்குவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆழமாக ஆராயும் பழக்கம் இருக்கும். அவர்கள் விரும்பும் பாடத்தை தேர்ந்தெடுத்தால் அதுல நிபுணராகும் திறன் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தயக்கம், பயம், மனக்குழப்பம், குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக படிப்பை பாதியில் விட்டுவிடும் நிலையும் ஏற்படலாம். ஆனால் சரியான வழிகாட்டலும் மன அமைதியும் கிடைத்தால் துலாம் ராசிக்காரர்கள் கல்வியில் உயர்ந்த பட்டங்கள், பெரும் சாதனைகள் அடையக்கூடியவர்கள். காதல் வாழ்க்கை. துலாம் ராசிக்காரர்கள் காதலில் விழும்போது அவர்கள் முழு நாகரிகத்துடனும் அன்புடனும் ஈடுபடுவார்கள். இவர்களிடம் இருக்கும் அன்பு மிக அழகானது. ஆனால் அதற்கு பதிலாக இணக்கமும் நியாயமும் எதிர்பார்ப்பார்கள். இந்த அதீத சமநிலை நாடும் தன்மைதான் சில நேரங்களில் இவர்களை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கும். இவர்களிடம் இருக்கும் இணக்கம், நாகரிகம் மற்றும் நியாய உணர்வு காரணமாக தவறான நபர்களை நம்பி விடுவார்கள். அந்த நபர் உண்மையாக நேசிக்கவில்லை என்றாலும் அவர்கள் இணக்கமாக நடந்தால் உடனே மனதை ஒப்படைத்து விடுவார்கள். பின்னர் அந்த நபர் விலகிச் சென்றால் துலாம் ராசிக்காரர்கள் பெரும் மன உளைச்சலை அனுபவிப்பார்கள். காதல் ஏமாற்றம் இவர்களுக்கு எளிதானது அல்ல.
அது இவர்களின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்திவிடும். ஒருமுறை ஏமாற்றம் அடைந்தால் மீண்டும் யாரையும் நம்பவே முடியாமல் போகும் நிலை வரும். சில நேரங்களில் அந்த காயம் பல வருடங்கள் இவர்களை பின்தொடரும். ஆனால் இதற்குள்ளும் ஒரு நல்ல பக்கம் உள்ளது. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வலிமையான குணம் உருவாகும். தங்கள் அன்பை எப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். உண்மையானவரை அடையாளம் காணும் திறன் வளர்ந்துவிடும். அதனால துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை உண்மையானவருடன் சேர்ந்தால் மிகவும் அழகானதும் நாகரிகமானதும், ஆனால் தவறானவருடன் சேர்ந்தால் மிகுந்த வலியும் பாடங்களும் நிறைந்ததாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை. துலாம் ராசிக்காரர்கள் குடும்பம் என்றால் இணக்கத்தையும் அழகையும் அர்ப்பணிப்பவர்கள். அவர்களுடைய மனதில வீடு, உறவுகள், நாகரிகம், பாதுகாப்பு இவையே முதலிடம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கவனித்து இணக்கமாக வழிநடத்தி நியாயமாக காப்பாற்றும் பண்பு இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இவர்களின் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் முடிவெடுக்க தயங்குவது. குடும்பத்தில சிறிய விஷயத்திலும் மனம் புண்பட்டு விடுவார்கள். சில நேரங்களில் அதிக இணக்கம் எதிர்பார்ப்பதால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையிடம் முழு இணக்கத்தையும் அன்பையும் கொடுப்பவர்கள். ஆனால் அவர்களின் தயக்கமான மனப்பான்மை சின்ன விஷயத்துல கூட மன கஷ்டத்தை உருவாக்கும். அதிக இணக்கத்தையும் நாகரிகத்தையும் எதிர்பார்ப்பார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் சற்று வருத்தம் அடைவார்கள். அதே சமயம் துணையின் மகிழ்ச்சிக்காக தங்களையே தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்ப உறவுகளில் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள் இவர்களை எல்லோரையும் இணக்கமாக காப்பார்கள். வீட்டில் சண்டை ஏற்பட்டால் அதை நியாயமாக சமாதானப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்களின் அதிகமான இணக்கம் சில நேரங்களில் குடும்பத்தினரால் சற்று சுமையாக உணரப்படலாம். துலாம் ராசிக்காரர்களின் சவால்கள். மனதில் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு, சின்ன விஷயத்துல தயக்கம், சின்ன முரண்பாட்டில் மன உளைச்சல், உறவுகளில் அதிக இணக்கம் எதிர்பார்ப்பதால் ஏற்பட்ட மனக்கசப்பு. கணவன் மனைவி இடையே பாசம் அதிகம் இருந்தாலும் சில சமயம் தேவையில்லாத மனக்கசப்புகள் இவர்களுக்கு இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையில் திறந்த பேச்சு மிக முக்கியம். உதாரணமாக, ஒரு துலாம் ராசிக்காரர் தனது துணையுடன் தனது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டால் உறவு மேலும் வலுவாகும். உங்கள் துணை உங்கள் இணக்க உணர்வை மதிக்க வேண்டும். அதே சமயம் நீங்களும் அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். உங்கள் திருமண வாழ்க்கையில அழகான பயணங்கள், அன்பான தருணங்கள் மற்றும் குடும்ப நேரங்கள் உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும். துலாம் ராசிக்காரர்கள் ஒருமுறை குடும்பத்துல நம்பிக்கை வைத்தால் அந்த குடும்பத்திற்காக உயிரையே அர்ப்பணிப்பார்கள். குடும்பத்தின் வளர்ச்சி, இணக்கம், அமைதி இதைத்தான் இவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். பொருளாதாரம். துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே அழகு மற்றும் சமநிலை மனப்பான்மை கொண்டவர்கள். அவர்களிடம் இருக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒழுங்கான நிதி மேலாண்மை. அழகான பொருள்களை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதும் இருக்கும். பையில் அதிக பணம் இருந்தாலும் மனதில இது போதுமா, இன்னும் நாகரிகமாக செலவு செய்ய வேண்டியதுதானே என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். அவர்களுடைய பொருளாதார நிலைமை வாழ்க்கையின் பல கட்டங்களில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். சில சமயம் பெரிய லாபமும் வரும், சில சமயம் அழகு பொருள்களுக்காக செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் இவர்களிடம் இருக்கும் இணக்கமும் நியாய உணர்வும் காரணமாக எப்படியாவது கஷ்டத்திலிருந்து மீண்டு நிற்பார்கள். விசேஷமாக துலாம் ராசிக்காரர்கள் சொத்து, நகை, கலை பொருள்கள் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்தால் அது நீண்ட நாள் பலன் தரும். ஆனால் அவசர முடிவுகள் அல்லது பிறர் சொல்வதை நம்பி முதலீடு செய்வது இவர்களுக்கு இழப்பை தரும். இவர்களின் நிதி சவால்கள். அதிக ஆராய்ச்சி காரணமாக தவறான முதலீடுகள் செய்வது, அழகு பொருள்களில் அதிகம் செலவு செய்து பின்பு வருந்துவது, மனநிலைக்கு ஏற்ப செலவு பழக்கம் மாறிவிடுவது, சில நேரங்களில தேவையில்லாத கடன் சுமையை ஏற்றுக்கொள்வது. இதை தவிர்ப்பது எப்படி? சிக்கனம், ஒழுங்கான திட்டமிடல், நிலையான முதலீடு இவர்களை பாதுகாப்பாக வைக்கிறது. நீண்ட நாள் பார்த்தால் இவர்களின் பொருளாதாரம் மெதுவாக இருந்தாலும் நிலையான நிலையை அடையும். குடும்பத்திற்காக பணம் சேர்ப்பதில் இவர்களின் ஆர்வம் அதிகம். அதனால துலாம் ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை ஆரம்பத்தில் சற்று ஏற்றத்தாழ்வுகளுடன் இருந்தாலும் இறுதியில சொத்து, சேமிப்பு, நிலையான வளம் இவர்களுக்கு வந்து சேரும். பொருத்தமான ராசிகள். மிதுனம், கும்பம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகள் உங்களுக்கு நல்ல பொருத்தம். இந்த ராசிகள் உங்கள் இணக்க உணர்வை புரிந்து
உங்கள் நாகரிகத்தை மதிக்கும். உதாரணமாக, ஒரு துலாம் ராசிக்காரர் ஒரு மிதுன ராசிக்காரருடன் திருமணம் செய்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் இணக்கமாக வழிநடத்துவார்கள். கும்ப ராசிக்காரர்கள் உங்கள் நியாய உணர்வை புரிந்து கொள்வார்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் அழகு உணர்வை ஆதரிப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த இணக்கம், நாகரிகம், நியாய உணர்வு கொண்டவர்கள். அதனால் எல்லோருடனும் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சில ராசிகளுடன் இவர்களுக்கு சவால்கள் அதிகம் இருக்கும். கன்னி, மகரம் மற்றும் கடகம். கன்னி ராசிக்காரர்கள் ஒழுங்கு மற்றும் பரிபூரணத்தை விரும்புவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் இணக்க உணர்வு இவர்களுக்கு சற்று சுமையாக தோன்றும். அதனால உறவில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். மகர ராசிக்காரர்கள் உழைப்பையும் கட்டுப்பாட்டையும் விரும்புவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அழகு, இணக்கம், நாகரிகம் என்பதையே முக்கியமாக கருதுவார்கள். இதனால் வாழ்க்கை முறையில் வேறுபாடுகள் ஏற்படும். கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள். ஆனால் அவர்களின் உணர்ச்சி உலகம் துலாம் ராசிக்காரர்களின் நியாய உணர்வுடன் மோதும். இதனால உறவில கொஞ்சம் மனக்கசப்பு வரும். ஆனால் அதற்காக இந்த ராசிகளுடன் வாழவே முடியாது என்பதில்லை. பொறுமை, புரிதல், சமரசம் இருந்தால் எல்லா உறவுகளும் நல்லபடியாக வாழலாம். யோகமான வயதுகள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல கட்டங்கள்ல சவால்களை சந்திப்பார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட வயதுகளில் இவர்களுக்கு நல்ல யோகம், முன்னேற்றம், பொருளாதார நிலைமை வலுப்படும். 23வது வயதுல படிப்பு அல்லது வேலை வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்புமுனை வரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 29வது வயதில வாழ்க்கையில சற்று நிலைத்தன்மை வரும். வேலை, தொழில், திருமணம் ஆகியவற்றில நல்ல முன்னேற்றம் தெரியும். 35 வயசுல நிதி பலம் அதிகரிக்கும். சொத்து, நகை, முதலீடு வாங்கும் வாய்ப்பு வரும். 41வது வயசுல வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு, தொழிலிலும் பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி காணப்படும். 47வது வயசுல குடும்பத்தில் அமைதி, குழந்தைகளின் முன்னேற்றம், நிதி நிலைத்தன்மை கிடைக்கும். 53வது வயதுல பெரிய சொத்து, நிலையான நிலைமை, சமூக மரியாதை அதிகரிக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் இவர்களுக்கு சுகமான வாழ்க்கை, நிதி நிலைமையில நிலைத்தன்மை. 29 முதல் 35 வயது வரை துலாம் ராசிக்காரர்கள் சற்றே போராட்டத்துடன் இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் தங்கள் அடிப்படையை வலுப்படுத்துவாங்க. 35க்கு பிறகு இவர்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். 41க்கு பிறகு வாழ்க்கையில பெரிய நிலைத்தன்மையும் சுகமும் வரும். 47க்கு பிறகு இவர்களுக்கு நிதியில பெரிய கவலை இருக்காது. சொத்து, சேமிப்பு, நிலையான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இளமையில் சவால், நடுவயதில் நிலைத்தன்மை, முதுமையில் சுகம் என்று அமையும். துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவை: தயக்கத்தை கட்டுப்படுத்துதல். இவர்களின் மிகப்பெரிய பலவீனம் முடிவெடுக்க தயங்குவது. எல்லா விஷயத்திலும் அதிகமாக யோசித்தால் முன்னேற்றம் தாமதமாகிவிடும். அதனால் எங்கு உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எப்போதும் இவர்களை பின்னுக்கு தள்ளும். அதனால தன்னம்பிக்கை வளர்த்து கொள்வது முக்கியம். நிதி மேலாண்மை. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு பழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்தால் வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். ஆரம்பத்துல அதிக ஆர்வம், பின்னர் தயக்கம், இது இவர்களின் இயல்பு. அதனால் எந்த வேலையையும் பாதியில விடாம முழுமையாக முடிப்பதற்கு பழக வேண்டும். சொத்து முதலீடு. இவர்களுக்கு நிலையான சொத்து வைத்திருப்பது பெரிய யோகம் தரும். அதனால சொத்துக்காக உழைக்க வேண்டும். ஆன்மீகம் மற்றும் தியானம். மனம் எளிதில் தயங்கும். தினசரி சிறிய ஆன்மீகம், தியானம் இவர்களின் மனதை நிலைப்படுத்தும். துலாம் ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியவை: அதிக இணக்கம். மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் இணக்கமாக செய்ய முயற்சித்தால் முன்னேற்றம் தடைப்படும். அதிக நம்பிக்கை. எல்லோரையும் நம்பி பணம் கொடுத்தால் ஏமாற்றம் வரும். நம்பிக்கையை அளவோடு செலுத்த வேண்டும். பழைய நினைவுகளை பிடித்துக் கொள்வது. ஒருவரால் புண்பட்டாலும் ஆண்டுகள் முழுவதும் அதை மனதில் வைத்துக் கொள்வார்கள். இது மன அழுத்தத்தையும் முன்னேற்ற தடையும் தரும். அவசர முடிவு. பிறர் சொல்லும் வார்த்தைக்காக உடனே முதலீடு செய்தால் இழப்புகள் வரும். அதனால நிதி விஷயங்களில் பொறுமையும் ஆராய்ச்சியும் அவசியம். வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம். துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரனால் ஆளப்படுபவர்கள். சுக்கிரன் அழகு, நாகரிகம், காதல் மற்றும் செல்வத்தை குறிக்கிறார். எனவே இவர்களுக்கு மன அமைதி, தொழில் முன்னேற்றம், இணக்கமான வாழ்க்கை வேண்டுமென்றால் அழகு மற்றும் செல்வ தெய்வங்களை வழிபடுவது சிறப்பாகும். குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி, விஷ்ணு, பார்வதி போன்ற தெய்வங்களை நம்பிக்கையுடன் வழிபட்டால் செல்வமும் அமைதியும் கிடைக்கும்.
அதேபோல் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாயிருப்பதால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அல்லது விஷ்ணு வழிபாடு செய்தால் மன அமைதி பெருகும், வாழ்க்கை சிரமங்கள் குறையும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நவராத்திரி காலத்துல சக்தி வழிபாடு, மாதம் ஒரு முறை பௌர்ணமி அன்று மகாலட்சுமி வழிபாடு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். இதுவரை நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களா என்று கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம். நன்றி.